முக்கியமான விஷயம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டே 3 எண்ட்ல ஜாக் ராலி வந்து ஒரு ஓவர் ஆடும்போது அவங்களுக்கு அந்த 2 ஓவர் ஆட வேண்டியதா இருந்துச்சு. ஆக்சுவலி 6 மினிட்ஸ் இருந்துச்சு. அது இங்கிலாந்து வந்து அது ஒரு ஓவரா கன்வெர்ட் பண்ணணும்னு நிறைய டைம் வேஸ்ட் பண்ண பார்த்தாங்க. அப்ப கிராலி என்ன பண்ணுவாரு, அந்த சைட் ஸ்கிரீன் பின்னாடி ஆள் போறாங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது பின்னாடி இருந்து சுப்மன் கில் வந்து நக்கலா கேட்பாரு. அது வார்த்தைகள்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. 4th பாலோ 5th பாலோ கையில அடிப்பட்ட உடனே திரும்ப வந்து சுப்மன் கில் சும்மா எல்லாம் போயிட்டு இப்படி சர்காஸ்டிக்கா கிளாப் பண்ணிட்டே போவாரு கிராலியை பார்த்துட்டு. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து பூஸ்ட் அப் பண்ணிச்சு அப்படின்னு ஸ்டோக்ஸ் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பாரு. இது பாக்கிறதுக்கு என்ன பெரிய இன்சிடென்டா அப்படின்னு தெரியலாம். ஆனா ஆக்சுவலி ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து ஆக்சுவலி தட் டே தட் 5 minutes has boosted our confidence. லைக் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு டீம் அப் ஆயிட்டு ஒரு இதுல போயிட்டு இருந்தாங்க, அப்படியே ஒரு இதுல போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து எவன்டா அவன் லார்ஜ்லயே வந்துட்டு என்னைய வந்து பால்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும் போது காண்டா தானே இருக்கும். அப்பதான் வந்து இங்கிலாந்துக்கு நம்ம என்ன விளையாட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்டப் போய் ஃபயர் அப் ஆயிட்டாங்க. ஸ்டோக்ஸே வந்து சொல்லிட்டாரு, எங்களுக்கு அதுதான் ஒரு மூமெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.